இன்றைக்கி நாம் பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பிரெட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, குடமிளகா 1/2 குடமிளகா, சீரகம் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். பிரெட் டோஸ்ட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மசிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு, அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மசாலாவுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வணங்கிடுச்சு நல்லா. அடுத்து நாம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாமே கலந்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அளவுக்கு வதக்கி விடுங்க. லைட் கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வேகணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நீங்களே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து குடமிளகா ஆட் பண்ணிடலாம். குடமிளகா ஆட் பண்ணி அதுவும் வதக்கி விட்டு ஒரு 2 to 3 minutes வேக விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. டோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா பிரெட் பீஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவும் எல்லா பிரெட்டோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு.
ப்ரெட் கொஞ்சம் ஹீட்டாகிற அளவுக்கு வேக விட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம ப்ரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.